ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரைடே மார்க்கெட் வந்துட்டு ஒரு பையிங் சைட் வந்துட்டு நல்ல ஒரு ட்ரேட் போயிருந்தது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு செல்லிங் ட்ரேட், அப்புறம் ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணி பையிங் வந்து போயிருந்தது. க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50,516 அந்த ரேஞ்சில் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் வச்சிருந்தது. ஸோ பிவிசி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பிவிசி இஸ் ஈக்குவல் டு 50,516. ஓகேங்களா? அடுத்தது ப்ரீவியஸ் டே லோ பார்த்தீங்கன்னா 49,814 இருக்கு. அந்த இடத்துலயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெர்ஜின் சிபிஆர் இருக்கு. ஸோ ஆப்வியஸா இது வந்துட்டு ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அத வந்துட்டு நம்ம ஆரஞ்ச் லைன்ல இது மார்க் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் டே ஹை பார்த்தீங்கன்னா 50,620ல வந்து 600ல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லியே ஹையஸ்ட் பாயிண்ட் எங்க மார்க்கெட் ட்ராவல் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12த் அது 50,800ல வந்துட்டு ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு. அத எல்லோ லைன் வீக்லி ஹைக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டிகேட்டர்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த வீக் வந்துட்டு ஃபுல்லா மார்க்கெட் ஒரு ரேஞ்சில இருந்தது இல்லையா? லாஸ்ட் வீக்ஸாவே எங்க இருக்கு? 49,600 லோவஸ்ட் ரேஞ்ச், அப்சைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50,800. மேல ஒரு கேப் வந்து பெண்டிங் இருக்கு. அந்த கேப் பார்த்தீங்கன்னா 51,400 வரைக்கும் இருக்கு. இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். இந்த இடம் 51,400 வரைக்கும் கேப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இத வந்து நான் எப்படி ரிலேட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டே சார்ட்ல வந்துட்டு உங்களுக்கு டோட்டலா இந்த மார்க்கெட் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆயிட்டு லாஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரேட் வந்து மேல போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ புல்லிஷ் ட்ரேட் வந்து மேல போனனால, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்க வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இங்க வந்து பையர்ஸ் வந்து ஒரு ரிட்ரேஸ்மென்ட் குடுத்தாலும் மேல வந்து 51,400 வந்து டச் பண்றதுக்கு போறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. ஸோ பையிங் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதாவது இந்த மேல இருக்க ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா? அந்த ரேஞ்ச வந்து கவர் பண்றதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ம் மேல வந்து ப்ரீவியஸ் டே ஹை எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ண போறோம். ஸோ டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணியாச்சு. வீக்லி ஹை அண்ட் லோவையும் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவையும் எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம அத மேனுவலா மார்க் பண்ணிட்டோம். இந்த சிபிஆர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சிபிஆர் 200 பாயிண்ட் சிபிஆர். ஸோ நம்ம ஒயிட் சிபிஆருக்கு எப்பவுமே சொல்லியிருக்கிறது தான் 7:3 ரேஷியோ. அதாவது நம்ம என்ன எய்ம் பண்ணி போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் ஒயிட் சிபிஆர்னாவே 7 டைம்ஸ் வந்து சைட்வேஸ்ல தான் இருக்கும் மார்க்கெட். 3 டைம்ஸ் மட்டும் தான் ட்ரெண்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பேஸ்ல எய்ம் பண்ணி போம்போது, நம்மளுக்கு க்ளோசிங் வந்து 50,516ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஸ்விங் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. சப்போஸ் ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயி மார்க்கெட் இந்த லாஸ்ட் ஸ்விங்க வந்துட்டு பிரேக் பண்ணிச்சு அப்படின்ற பட்சத்துல, மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ஸ்விங்ஸா வந்து இந்த லாஸ்ட் லைன் ஆஃப் சிபிஆர் 50,200 வரைக்கும் வந்துட்டு டெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அம் அதாவது 50,200 அதாவது இந்த லாஸ்ட் ஸ்விங் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல 50,200 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இந்த லாஸ்ட் ஸ்விங்க சப்போர்ட்டா ஹோல்ட் பண்ணி மார்க்கெட் பையிங் பிரைஸ் ஆக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட டார்கெட் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா 50,800. ஓகேங்களா? ஸோ 50,800 ஃபர்ஸ்ட் டார்கெட். பட் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கேப் மேல 51,400 வரைக்கும் போகலாம், போகாமலும் இருக்கலாம். ஸோ நீங்க அதுக்கு மேல இருக்க ப்ராஃபிட்ஸ ட்ரெயில் பண்ணி தான் புக் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ளோலயே மார்க்கெட் மேல போயிடுச்சு அப்படின்னா, மேல 51,400 வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் நீங்க ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இனிஷியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதாவது இந்த லாஸ்ட் ஸ்விங் மேட்டர்ஸ். அதாவது ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகுறப்ப நம்பர் 1 பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த லாஸ்ட் ஸ்விங். அது பிரேக் ஆகுதா, ஹோல்ட் ஆகுதா? ஸோ அதன்படி ட்ரேட் எடுங்க ரிட்ரேஸ்மென்ட்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே எடுத்தோன மார்க்கெட் கேப் அப் ஆயி 5800 டச் பண்ணியிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இங்க இருந்து க்ளோசிங் பிரைஸ் வரைக்கும் ஒரு யூ டர்ன் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் பையிங்னாலும், இல்ல இந்த க்ளோசிங் பிரைஸ உடைக்கிறதுனாலும் ஒரு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு க்ளோசிங் பிரைஸ் கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் பையிங் ட்ரிப் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ, அதனால எய்தர் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ரிட்ரேஸ்மென்ட் இந்த இடத்துல வந்துட்டு செல்லிங்க்கு சின்ன 5 மினிட்ஸ் கேன்ல இருந்ததுன்னா, ப்ராப்பரா செல் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு வந்துட்டு ஒரு லாங் கீழ வந்து டார்கெட் கிடைக்கும். இல்ல எடுத்தோனே மேல போயிட்டு ரிட்ரேஸ்மென்ட் ஃபாஸ்ட்டா வந்திருக்கு அப்டின்னா, உங்களுக்கு இந்த க்ளோசிங் பிரைஸ் கிட்ட நல்ல ஒரு பையிங் ட்ரேட் கிடைக்கும். வெயிட் பண்ணி க்ளோசிங் பிரைஸ்ல பையிங் ட்ரேட் எடுங்க. இந்த 50,800 அந்த ரேஞ்ச் எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டாவே ஜம்ப் பண்ணிறாதீங்க ட்ரேட்ல. ஓகேங்களா? ஸோ நான் சொல்ல வரது என்னன்னா, ஸோ ஈஸி வந்து லாஸ்ட் ஸ்விங் மேட்டர்ஸ் தான். ஸோ லாஸ்ட் ஸ்விங்க பாருங்க. பிரேக் ஆச்சுன்னா ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயி செல்லிங் ட்ரேட். இல்ல இது ஓப்பன் ஆச்சுனா க்ளோசிங். இத தாண்டி இன்னொரு ட்ரேட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப் டவுன் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் இந்த ரேஞ்ச் கிட்ட வந்துட்டு பையிங் வரதுக்கான சான்சஸ் 100% இருக்கு. ஸோ 50,200 இங்க இருந்து தான் ஸ்விங் பிரேக் அவுட் குடுத்துருக்கு. பிளஸ் லாஸ்ட் லைன் ஆஃப் சிபிஆர் இங்க இருக்கனால மார்க்கெட் இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து க்ளோசிங் பிரைஸ் வரைக்கும் பையிங் ட்ரேட் போகும். ஸோ மெயின்லி எய்ம் ஃபார் பையிங் ட்ரேட். கேப் டவுன் ஆகி வந்தாலும் டபிள்யூ பிரைஸ் ஆக்ஷன் பையிங் ட்ரேட், ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி இந்த ஸ்விங் ஹோல்ட் ஆனாலும் பையிங் ட்ரேட்,
மேல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கேப் போய் 5800 போயிடுச்சுன்னா ரிட்ரேஸ்மென்ட் வரும்போது க்ளோசிங் பிரைஸ்ல பையிங் ட்ரேட் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றேன். இல்ல இந்த ரிட்ரேஸ்மென்ட் ட்ரேட் 5 மினிட்ஸ் கேண்டில் செல்லிங் கேண்டில் ப்ராப்பரா குடுத்தா மட்டும் செல்லிங் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இன்னைக்கான அனாலிசிஸ் அதான். இத தாண்டி வெரி பிக் கேப் டவுன் வந்துச்சுன்னா பிரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு நம்ம ஆப்போசிட் பிவோட் ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி ட்ரேட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ புரியலனா மறுபடியும் நான் வாட்டி ஸ்லோவா கேட்டு பாருங்க. பிளஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மெயில் ஐடி சிவாரி ட்ரேடர்ஸ்க்கு மெயில் பண்ணுங்க.